உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் 2 கிட்னியும் இழந்து போனவன், டாக்டர்களால் கைவிடப்பட்டவன். 2003 வருஷம் கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு பிரபல்யமான ஹாஸ்பிட்டலில் மரித்து விடுவேன் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டவன். 2003 வருஷம் மே மாதம் 31 சனிக்கிழமை நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி டாக்டர்கள் எனக்கு சான்று கொடுத்து அனுப்பினார்கள். 2024 ஏப்ரல் மாதம் இந்த நாள் வரைக்கும் ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் ஜீவனோடு கூட பலத்தோடு கூட என்னை நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப சத்தமா தான் பேசுவேன். ஆமென். ரொம்ப சத்தம். அது என்னன்னு தெரியல, பிறக்கும் போதே மைக்கு உள்ள போயிருச்சான்னு தெரியல. ஆமென் சொல்லலாமா? ஊழியத்தில் உருவாகும் போதே ஏதாவது ஒரு கூட்டத்தில் கரண்ட் போயிருச்சுன்னா என்னை தான் கூப்பிடுவாங்க. ஆமென் சொல்லலாமா? கரண்ட் போயிருச்சுன்னா வல்லமை உண்டு வல்லமை உண்டுன்னு பாடுவோம், வல்லமை வரும். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு தான் கீபோர்டு, இன்னைக்கு தான் இந்த ஆம்பிளிஃபயர், இங்கே தான் நம்மளுக்கு ஏசி வேணும், ஃபேனு வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எங்கே வருவோம்? எங்கே வருவோம்? ஆலயத்துக்கே வருவோம். ஆமென் சொல்லலாமா? அந்த சர்ச்சுக்கு ஏன் பாஸ்டர் பிரதர் போக மாட்டேறீங்க? மேலே மாடியில் வச்சுட்டாங்க. எங்கே வச்சுட்டாங்க? மாடியில் வச்சுட்டாங்க. அதனால எனக்கு ஸ்டெப்பு பரலோகம் கூட கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது. வர்ற ஐடியா இருக்குதா? ஹலோ, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். ஆமென். ஏன் சத்தமா பேசுறேன்னா எனக்கு காதுல ஒரு ஆபரேஷன், மூக்குக்குள்ள ஒரு நரம்பு எடுத்து இந்த மூக்கையும் இந்த காதையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஆமென். என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த இடத்துல இருந்து சதையை எடுத்து தான் என் காதுல வச்சுக்கிறாங்க. ஹோல் பாடியை கண்டிஷனே வீக்கு தான். ஆமென் சொல்லலாமா? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. டாக்டர்கள் சொல்லிக்கிறாங்க, சத்தமா பேசக்கூடாது சார், சத்தமா பாடக்கூடாது சார். ஹல்லேலூயா. ஆனா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அத நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. திறக்க வேண்டியதை திறந்தால், செய்ய வேண்டியதை செய்தால், வர வேண்டியவர் வந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால சத்தமா பேசக்கூடாது, சத்தமா பாடக்கூடாதுன்னு பிசாசு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒன்னா இப்படி ஆட்டு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ண. என்ன தெரியுமா? கொரோனா வர வச்சு என்ன செஞ்சான்? மாஸ்க போட்டு விட்டான். ஏன்? வாய திறக்க கூடாது. ஆனா சத்திய வேதம் என்ன சொல்லுது? அதுவும் சபைக்கு வந்தா எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். யாரும் அறியாத நம்மளை, ஆமென் சொல்லலாமா? ரத்தத்துல தோய்ந்து கிடந்த என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைத்திரு, பிழைத்திரு, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்து பாஸ் சொன்னார் 9 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாரு. ஆனா காலையிலயா நைட்டான்னு சொல்லல. எப்ப முடிக்கணும்? நைட்டா காலையிலையா? யாரு பெத்த மகராசனோ நீ பேசிக்கிட்டு நான் போயிடுவேன்னு கிளம்பிடக்கூடாது. ஆமென். ஏன்னா என் டைம் இன்னும் அமெரிக்கா டைமில் தான் ஓடிட்டு இருக்கு. எத்தனை மணி பாப்பா? டைம் எத்தனை மணி? எத்தனை மணி? 9 அதில் கண்ணு தெரியாதோ? 11:45 ஆச்சா? 10:45? 10:45 தெரியுதா? அமெரிக்கா டைமில் ஓடிட்டு இருக்குது. அப்போ நான் 9 மணி நாளை காலை தான் வரும். உங்கள் வசதி எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனாவை காரணம் சொல்லி சபைக்கு வர்றதை நிப்பாட்டிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒழுங்கா சபைக்கு வரணும். ஆமென். ஏன்னா கொரோனாலாம் அது கல்யாணம் பண்ணி மைக்ரான் ஒமைக்ரான்லாம் பெற்று அது பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் சூப்பராக சுற்றிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மனுஷன் பக்கத்தில் வரவே மாட்டேன்னுது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்கிட்ட தான் வருது.
மார்க்கெட்டுக்கு போகும்போது வராத கொரோனா, வேலைக்கு போகும்போது வராத கொரோனா எங்க வந்தா தான் வருது? அளவு எங்க வருது? சபைக்கு வந்தாதான் வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. 1 2 கிடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நீங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறீங்கன்றதை வச்சுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் இருதயத்தின் நீ உள்ள நினைக்கிறதையே அவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், அவரை சந்தோஷமா வைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை வேணும்னா என்ன செய்யணும்? அத்தான ஐஸ் வச்சா பட்டு சாரி வரும். ஆமென் சொல்லாமா? அதே மாதிரிதான் ஆண்டவர் இடத்துல ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென் சொல்லாமா? எத்தனை மணிக்கு முடியும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் பேசுனா கேட்கறதுக்கு காது இருக்கணும். ஆமென் சொல்லாமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது. பிரதர் தானா கை மேல போயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆடுற மாட்ட, பாடுற மாட்ட, படுக்க போடுற மாட்டை படுக்க போட்டு, மல்லாக்க போடுற மாட்டை மல்லாக்கா போட்டு கறக்கவும் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நான் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் வழக்கறிஞராக வேலை செஞ்சு அநேக பூட்டப்பட்ட சபைகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் வெள்ளைக்காரன்ட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கருப்பான ஒரு ஆள் யாரும் நான் மட்டும்தான், மற்றவெல்லாம் வெள்ளைக்காரன் தான். ஆமென் சொல்லலாமா? அது எதுக்கு கொண்டு போனாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கொரோனால எல்லாருக்கும் அமெரிக்கா கதவு பூட்டப்பட்டுச்சு, எனக்கு திறக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்காவுக்கு கிடையாது, வராது, போகாது எல்லாம் சொன்னாங்க. போய் 3 மாசத்துல கிரீன் கார்டு வாங்கிட்டேன். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். எப்படி நடந்துச்சு பிரதர்? எப்படி நடந்துச்சு? Do you have any background? உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருக்குதா? நல்ல ஃபினான்ஷியல கொழுத்து இருக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. தேவ நாம மகிமைக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து சொல்றேன். அமெரிக்காவுக்கு போகும்போது 25 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னாங்க. ஆமென். ஊழியக்காரங்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒண்ணு தான் பதில் இருக்கும். எங்களிடத்து ஒன்றும். அப்படிதானே? இந்த 3 ஊழியக்காரன்னு கேளு பாரு, எங்களிடத்துல ஒன்றும். ஆனா நாங்க பேசுற பேச்சு இருக்குதே. ஆமென். சனிக்கிழமை வரைக்கும் ஒன்றும் இருக்காது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்களை மாதிரி வீரவசனம் பேசுறதுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. மாட்டாருன்னா மாட்டாருதான். ஆமென். இந்த சபைக்கு போய் என்னத்தை பார்த்தேன்னா ஒன்றும் பார்க்கவே முடியாது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமென் சொல்லாமா? தப்புவிக்காமல் போனாலும் ஆமென் சொல்லாமா? தப்புவிப்பாரு. நான் இந்த சபைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அந்த நோக்கம் நடக்கலதான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை உணர்ந்து வைப்பார், என்னை எல்லாருடைய கண்களும் பார்க்க என் தலையை உயர பண்ணுகிறவர். ஆமென், ஆமென். போன வாரம் நீங்க இயேசுடைய சிலுவை பாடுகளை தியானிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. இயேசு தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். எது விட்டாரா? எதை சாய்ச்சு? தலையை சாய்த்து. ஏன்? இந்த வசனத்தை படிக்கும் போது என் உள்ளத்துல தோன்றின ஒரு காரியம். ஏன் தெரியுமா தலையை சாய்த்து ஜீவனை விட்டாரு? நீங்களும் நானும் இந்த பல்லடம் பகுதியில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்திருக்கிற, நீங்க ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். உங்களுக்கு என்ன பிரதர், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இல்லை, அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவிலே இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? எனக்கும் பாடுகள் இருந்தது, எனக்கும் போராட்டங்கள் இருந்தது, எனக்கும் நிந்தைகள் இருந்தது, எனக்கும் அவமானங்கள் இருந்தது, எனக்கும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலையும் என் கூட இருந்தவர் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் கூடவே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க கூட இருப்பாரு, உங்க கூட வழி வருவாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு, மாட்டாரு. ஆமென். ஏதோ உங்ககிட்ட ரெண்டு வார்த்தையை உசுப்பேத்திட்டு போறதுக்கு இங்க நான் வரல, அது என்னோட வேலையும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் உயர்த்துவதற்கு போதுமானவர், மேன்மைப்படுத்துவதற்கு போதுமானவர். அவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வேற யாருமே இல்லை. ஆமென். அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி 25 லட்ச ரூபா வேணும்ட்டான். எவ்வளவு? என் பாக்கெட்ல, என் பேங்க்ல இருக்குது வெறும் 40,000 ரூபா. ஆமென். அப்புறம் எப்படி சார் 25 லட்ச ரூபா கடனை வாங்குனீங்களா? பேங்க்ல என் ப்ராப்பர்ட்டியை வச்சு லோனு கேட்டேன், 8,50,000 ரூபா தரேன்னா அது 1.5 லட்ச ரூபா அவனே எடுத்துக்கிட்டான். பாக்கி 6 லட்சத்தி சில்லறை கொடுத்தான். அந்த 6 லட்சமும் இந்த 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,40,000 இது ஒரு 40,000 சேர்த்து எவ்வளவு? 6,80,000 ரூபா எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே 25 லட்ச ரூபா கேட்கணும், என்கிட்ட இதுக்கு மேல நெகி. ஆமென். என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லாமா? ஆனா ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் முழு குடும்பம் அமெரிக்காவில் போய் இறங்கிட்டோம். சொல்ல மாட்டீங்களோ? என்ன பொறாமையா பார்க்குறீங்க? ஆமென். ஆச்சரியமா பார்க்குறீங்களா? இவனையெல்லாம் கொண்டு போய் ஒரு அழலையா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த ஆலயத்தில் வந்தால் இப்படி சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆமென். நம்ம இந்த பாட்டை கூட எப்படி தெரியுமா பாடுவோம்? நீ அழ வேண்டாம். எப்படி பாடுவோம்? அழுதுகிட்டே பாடுவோம். என்னன்னு? நீ அழ வேண்டாம். பாஸ் என்ன சொன்னாரு? உன் கண்ணீரை எல்லாம் என்ன செய்வார் ஆண்டவர்? துடைப்பார்னு வேதம் சொல்லுது. நம்ம இப்படிதான் பாடுவோம். இயேசுவுக்கே ஆறுதல் சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நம்மளை அவர் மாதிரி வாழ வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. போய் இறங்கிட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கிறேன், 25 லட்ச ரூபா எப்படி சார் வந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல சார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கர்த்தருடைய நாம மகிமைக்காக பலிபீடத்தில் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஒன்று கூட பொய் கிடையாது. எப்படி 25 லட்ச ரூபா சந்திக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா சந்திக்கப்பட்டுச்சு. எப்படி தெரியல. கடனை வாங்குனீங்களா? தெரியல. வெள்ளை காக்கா வந்துச்சா? தெரியல. கருப்பு காக்கா வந்துச்சா? தெரியல. நடத்த வேண்டியவர் நம்ம மாத்திரம் அவரை சந்தோஷப்படுத்த படிச்சிட்டோம். அவரை மாத்திரம் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். கர்த்தரையும் அல்ல, கர்த்தரை மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை மாதிரி உங்களை வாழ வைக்கவே முடியாது. நான் இந்த சாட்சியை சொல்லும் போதெல்லாம் என் சொந்த குடும்பம் கேட்பாங்க, இவன் கதை விடுறான், இவன் என்ன விடுறான்? கதை விடுறான். நம்ம சொல்ற சில ஸ்டோரி கதையாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கதை கேட்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு 3 நாள் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமென். 3 நாள் ஒரே கதை தான். ஆமென் சொல்லாமா? ஆனா அந்த கதையில மயங்கி போய் அப்படியே 3 நாளும் அப்படியே ஜனம் உட்கார்ந்துருச்சு. ஆமென் சொல்லாமா? ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் இவர்கிட்ட போனா விட மாட்டாரு. எந்திரிச்சு போற கேப்ல கூட அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லாமா? பசிச்சிருச்சு அப்படின்னு எங்கேயாவது எந்திரிச்சு போனோம்னா கூட அவர் வார்த்தை என்ன செஞ்சிருவேன், நான் மிஸ் பண்ணிடுவேன்றதுனால அவன் மட்டும் என்ன கொண்டு வந்தான்? அப்பமும் மீனும் கொண்டு வந்தான். அது கூட நம்ம ஆளுக்கு தெரியுது. ஆமென் சொல்லாமா? அவனிடத்தில் உள்ளதை என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென் சொல்லாமா?
உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய முழுசா 100க்கு 99% இல்லை, 100% ஒப்பு கொடுத்துட்டா தைரியமா நான் சொல்றேன், அவர் மாதிரி நம்மளை நடத்துவதற்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை நடத்தாம இருந்திருந்தார்னா நான் என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? இந்த திருப்பூர் கோர்ட்டு, பல்லடம் கோர்ட்டு, காங்கேயம் கோர்ட்டு, ஈரோடு கோர்ட்டுலாம் கருப்பு கோட்டை மாட்டிட்டு யுவர் ஹானர்னு போய் நின்றுருப்பேன். ஆமென். ஒரு ஆனர்னு போட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெயில் எடுத்து கொடுத்தோம்னா 5000 ரூபா 6000 ரூபா ஒரு நாளைக்குள்ளே சம்பாதிச்சிடலாம். மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆமென்னு சொல்லாமா? பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, ஆனால் வாழ வைப்பதற்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறாரு. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் என்று சொன்னவர் மட்டும்தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆமென். அவரை மாறி பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, கேப்ப மாதிரியா? அவரை மாதிரி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அந்த பக்கத்தில் முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுவீங்களா? என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வாழ வைக்கிறவர். ஆமென், ஆமென். எதுக்கு அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவுக்கு வந்துடுறோம் தெரியுமா? இந்த வெயில் காலத்தில் அங்கே ஸ்னோ பேஞ்சிட்டு இருக்குது. என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்கிறா, நீ என்ன அங்கே போய் வேத்துக்கிட்டே கிடக்குற? ஆமென். அது வேற போகிற பக்கமெல்லாம் அந்த யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டுறாங்களா? அதை பார்த்துட்டு என்ன நீ வேத்து நிற்கிற? இங்கே குளிரான குளிர், அவ்வளவு நல்ல கிளைமேட் விட்டு ஏன் வந்திருக்கிறோம்? எப்படி ஆகில ஆண்டவரோட அன்பை சிலருக்கு சொல்லி, என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர், என் ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அங்க நாங்க அனுபவிக்கிற பல காரியங்கள் இல்லதான். அதுக்காக எங்க நாட்டை விட்டுற முடியுமா? ஓட்டு போடுவோம்ல நாங்களும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு போட போறீங்க? சத்தமா சொல்லாதீங்க. ஒரு அம்மா சொல்லிட்டே இருக்கு, தாமரை மல்லாந்தே தீரும். எங்க மல்லார போது தெரியல. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இருக்கணும். ஆமென். பாசு சொன்ன மாதிரி அடுத்த நாளை மறுநாள் கிடைச்சா லீவுன்னு சொல்லி மல்லாக்கா படுத்துடக்கூடாது. முதல் ஓட்டை கிறிஸ்தவ ஓட்டு தான் இருக்கணும். ஆமென் சொல்லாமா? நம்ம போய் அந்த மெஷினை அமுத்தினோம்னா அது ஒரு அபிஷேகமாய் மாறணும். முதல் ஆள் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால என் பூத்தில் இருக்கிற இந்த இவிஎம் மிஷின் மேல என் கை பட்டிருக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு சொல்லியிருக்கிறாரு, மனிதனுடைய தந்திரமான ஞானங்களை அபத்தமாக்கி கர்த்தர் காரியங்களை மாற பண்ண போகிறார். நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவர் தான். அவர் சொல்ல ஆகும். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ல ஆகும். அவர் ராஜாக்களை தள்ளுனா தள்ளுவாரு. ஆமென் சொல்லாமா? ஒன்று தான் செய்யணும். ஒன்று தான் தேவ ஜனம் செய்ய வேண்டியது. காலையில் முதல் ஆள் யார் தான்? எங்க கறி கிடைக்கா? எங்க ஓட்டு பெட்டிக்கு போய் போட்டுட்டு வந்து, எதுக்கு போட்டுறீங்க இந்த சீட்டை யார்கிட்ட கொண்டு காட்டிடணும். ஐயா நான் இவங்களுக்கு தான் போட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சீட்டையே கொண்டு வந்தேன்னு வடிவேல் கதையில் வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்க முழு தேசத்தையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. ஆமென் சொல்லாமா? எனக்கு ஒன்று தெரியும், யார் ஆள போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆளுகிறவர், ஆள போகிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இனி சபைகள் பெருகுன்றேன். இந்த சபை பெருகும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ரூம் கொடுத்துக்கிறாங்க, பாஸ்டர் ரூம் கொடுத்துக்கிறாங்க. நான் அப்போதான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, இந்த சூட்டு காலத்தில் பாம்பெல்லாம் குளிரை தேடி எதமா இருக்கணும் ஜன்னல் வழியாக வந்துருதான். எட்டி பார்த்தேன், எனக்கு கொடுத்ததே ஜன்னல். ஆமென். நான் பார்த்தேன், பக்கத்தில் இடம் காலியாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் இடம் காலியாக தான் இருக்குது.
நம்ம கண்ணு பட்டா நமக்கு தான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கண்ணு பட்டா சொல்லுங்க, கண்ணு பட்டா எனக்கு தான். ஆமென் சொல்லாமா? சபை பெருகும், சபை வளரும், சபை பெருகும். நெருக்க வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சபை பெருகும். அது ஒரு கொம்பனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய சபை வளர்ச்சியை ஒரு ஆளும் இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு நெருக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். நம்முடைய சபை பெருகும். இந்த சபை வேதம் சொல்லுகிறது, இந்த ஆசீர்வாதமான ஏதேன் ஜெப மையம் உலகத்துக்கே தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிற நாள் வருகிறது. I declare in the name of Jesus. Hallelujah. I prophesy over the nation, oh God. Hallelujah. நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். ஹalleluya. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டாரு. அவர் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாரு. ஆமென். 2005 வருஷம் சொன்னாரு, சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்ல. வறுமை, கொடுமையான வறுமை. என்னுடைய மூத்த மகள் 8 மாதம், அன்றைக்கு சொல்றதுக்கு நான் எல்லா இடத்துலையும் வெக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் வெக்கப்படுறதே கிடையாது. 8 மாசம் ஒரே ட்ரெஸ் தான். There is only one dress for 8 months. ஒரே ட்ரெஸ் 8 மாசம். ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான், வீட்டில் இருந்தா அந்த ட்ரெஸ் தான், சர்ச்சுக்கு போனா அந்த ட்ரெஸ் தான். வறுமை. ஏன் அப்படி நடத்தினார் என்று எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். 8 மாசம் சார், 8 மாசம் ஒரே ட்ரெஸ் தான். அப்பயும் ஒரு ஆள்கிட்டையும் கையேந்திருந்து கிடையாது. ஹல்லேலூயா. என் சபை விசுவாசி நான் சொல்லிக்கிறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்துக்கு வரல. நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரை நம்பி வந்திருக்கிறேன். ஆமென். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆள்கிட்டையும் சொன்னது கிடையாது. நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஒரே மகன் என்னுடைய அப்பாவுக்கு. நான் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி சொத்துக்களை சேர்த்து வைத்த மனிதன். என்னுடைய மாமனார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் வாட்டர் போர்டில் எம்டியாக இருந்தவர். ஆனால் என்னைக்கு ஊழியத்துக்கு நான் வந்தவன், என் மனைவியை கூப்பிட்டு சொன்னேன், ஒரு நாளும் உன் தேவையை ஒரு ஆள்கிட்டையும் சொல்லக்கூடாது, உன்னுடைய பெற்றோர்களையும் சேர்த்து. ஆமென் சொல்லாமா? 8 மாசம் ஒரே ட்ரெஸ், ஒரு பிங்க் கலர்ல ஜிகினா போட்டுக்க. அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் இதுவரைக்கும் மறக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்றேன், 8 நாடுகள் கொடுக்கிற ட்ரெஸ்ஸை அவள் அழகழகாய் போடி பார்க்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்மளுடைய ஆண்டவரை மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்துல இன்னும் ஒரு ஆள் பிறக்கணும். ஆமென். சப்ப மேட்ரு சார். எது நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு சப்ப மேட்ரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் என்னதுமே சொல்லுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடருதா இல்லை கடனா தொடருதா? என்ன தொடருது? வியாதியா தொடருதா? கடனா தொடருதா? பைபிள் என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் தொடர்ந்துச்சா? தொடரலன்னா சார் அவர் மேல மிஸ்டேக் இல்லை சார், மிஸ்டேக் நம்ம மேல சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தொடர வேண்டியவரை தொடராம விட்டுட்டோம். ஆமென்.
பவுல் சொல்லும் போது சொல்றாரு, எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் ஆசையாய். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆசை, கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஒரு ஆசை, ஆராதிக்கும் போது ஒரு ஆசை, துதிக்கும் போது ஒரு ஆசை, எல்லாவற்றிலையும் ஒரு ஆசை. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு ஆசை இருந்தா நன்மையும் கிருபையும் உன் பின்னாடி அது ஃபாலோ பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு சாட்சியெல்லாம் எங்கேயும் போடாங்க. உங்க முன்னாடி நின்றுட்டு நான் சொல்றேன், ஆண்டவரை மாறி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வேலை அவருக்கு. ஆனால் என்னன்னா மேட்ரு என்னன்னா, நம்ம அவர்கிட்ட சரியாக வர்றது இல்லை. ஆமென், ஆமென். ஆண்டவர்கிட்ட வர்றதே ஏதாவது கிடைக்குமா? நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வர்றது எதுக்கு தான்? ஏதாவது யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்? பொதுவாக சொல்கிறேன்னு சொல்லி நான் உங்களை தான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவங்கள சொல்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் நினச்சிக்கிங்க யாரை சொல்லிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலத்தில் இயேசு தெய்வம் இல்லைன்னு சொன்ன ஆள் நான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இயேசுவே இல்லைன்னு சொன்ன ஆள் நான். இன்னைக்கு இயேசு மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? 2003 வருஷம் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து இறங்குறேன். என்னுடைய சரீரத்தில் என்னையும் அறியாமல் ஒரு வியாதி தொட ஆரம்பித்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் எல்லாம் நார்மல். ஆனால் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. மேல் தொண்டையிலிருந்து அடி வயிற்று வரைக்கும் புண்கள் நிறைந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த சூட்டிலையும் என்னுடைய பாடி என்ன ஆகிட்டு இருக்குது, நல்ல ஸ்வெட்டிங் ஆகிற பாடி. மே மாதம் கோயம்புத்தூர்ல 2003 வருஷம் தண்ணி குடிக்கிறேன், வேர்வை வெளியே வரமாட்டுது, யூரின் அவுட்புட் கிடையாது, ஸ்வெட்டிங் ஆகல. வெங்காயத்தை உரிச்சு என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தாங்க, தண்ணி வரல. டாக்டர் சொன்னாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சார் உங்க 2 கிட்னியும் போயிடும். செய்வது அறிய தெரியல. அப்ப திருமணம் ஆகி எனக்கு குழந்தை, கை குழந்தை, ஒரு 1.5 வயது குழந்தை இருக்கிறா. என் மனைவி அப்ப சவுதி தேசத்துல இருக்கிறா. நான் கோயம்புத்தூர்ல தனியா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். வியாதியினுடைய உச்சக்கட்டம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நேரம் இல்லை, அதனால சீக்கிரமா சொல்லிட்டு முடிக்கிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, மீறி போனா இனி ஒரு 7 நாள் 8 நாள் தாங்கும். அதனால உங்க மனைவிக்கு தகவல் கொடுத்துருங்க. என் கூட யாருமே இல்லை. 2 நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க சொல்லிரு, யாரோ பாபு டேனியலாமா, என் பேரு ஃபுல் நேம் பாபு டேனியலாமா, அவங்ககிட்ட சொல்லி அதை ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துரு. அப்ப அந்த இன்னொரு நர்ஸ் கேட்குறா, என்னடி நீயும் டாக்டர் குசுன்னு அந்த பேஷண்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க? என் வயசு சின்னது தாண்டி, 2 கிட்னியும் முடிஞ்சிருச்சு. 7 நாள் வாழ போறான். அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம், கை குழந்தை இருக்குதாமா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஆள் தான் நான். ராத்திரியோடு ராத்திரியாக என் மகளை பார்க்கணும். 1.5 வயது. நான் சொன்னால 8 மாதம் ஒரே ட்ரெஸ் தான் போட்டான அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக. என்னோட சொந்த ஊர் கேரளா பக்கத்தில் இருக்குதான ஒரு சின்ன ஊர், கிராமம். அங்கே புறப்பட்டு ராத்திரியாக போகிறேன். போயிட்டு என்னுடைய மகளை பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஷேவ் பண்ணாதனால தாடி பெருசாயிருச்சு. சாக போறேன். என் மனைவி தூர தேசத்திலிருந்து வந்து அவளை என்னை அடையாளம் தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து எங்கள் பாத்ரூமுக்கு முன்னாடி நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கெல்லாம் கேரளாவில் பாத்ரூம் வந்து உள்ளே கட்ட மாட்டாங்க. அதனால நான் வெளியே எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறேன். சரீரம் முழுவதும் வியாதியினுடைய கொடூரம்,
கொடூரத்தை இன்னொரு பக்கம் சொல்றேன். 18 நாட்கள் என்னுடைய யூரின் அவுட்புட் இல்லாதனால இந்த பிளாடர் பெருசா எடுத்து என்னுடைய பைக்கோட டேங்க்ல தான் வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். எந்திரிச்சு வெளியே போறேன், தடுமாறி போறேன். யாரோ என்னுடைய ஷோல்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் நினைத்தேன் எங்க அப்பா தான் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிடிக்கிறாருன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மூங்கில் காடு. மூங்கில் தெரியுமில்ல, மூங்கில் காடு. அந்த மூங்கில் காடை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த மலையில் அந்த மூங்கில் காடு பற்றி எரிகிற ஒரு தரிசனத்தை என் கண்கள் திறந்திருக்கவே நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நான் நினைக்கிறேன், இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரு தீ வச்சுட்டு போனது இந்த காலையில் அப்படின்னு நினைச்சு பேசி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, மாத்திரை மட்டுமே சாப்பிட்டதுனால என்னுடைய சுயநிலைவில் சரியான ஒரு கான்சியஸ் கிடையாது. எங்கே நிற்கிறோம், எங்கே போகிறோம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில நான் யோசிக்கிறேன், யார் தீ வச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதில் இருந்து ஒரு அடிக்கப்பட்ட கரத்தினுடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த கை எப்படின்னா, இயேசுடைய கை எங்க ஆணி போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல தான் ஆணி போட்டதான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நான் அன்றைக்கு காலையில் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எழும்பி வந்த அந்த கையில இந்த இடத்துல தான் ஆணி கடாவப்பட்டிருந்தது. ஆமென். அதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆணினால் அடிக்கப்பட்ட இந்த விரல் எழுத ஆரம்பிக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் இனி தீங்கை காணாது இருப்பாய். No more tears, no more sorrows, no more tears. இனி கண்ணீர் இல்லை. இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் வந்துட்டாருன்னா போதும். ஆமென். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை உலகமே நியாயம் தீர்த்தது. இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாதே. என்றைக்கு ஆண்டவர் இனி என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அன்றைக்கு ஆசீர்வாதங்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மனிதனாய் இந்த ஆசீர்வாதமான ஏதேன் ஜெப மையத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் வடித்த கண்ணீர்களுக்கு இன்றைக்கு ராத்திரி என் அப்பன் இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். சொன்ன அடுத்த வினாடி 18 நாட்கள் வர முடியாமல் தவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய யூரின் அவுட்புட் என்னையும் அறியாமல் வெளியே வர ஆரம்பித்தது. 18 நாட்களுக்கு மேலாய் என்னுடைய பிளாடரை அங்கேயும் இங்கேயும் அலசடிக்கும், வலி உயிர போகும். என்னையும் அறியாமல் யாரோ ஒரு கையை வைத்து உள்ளே அனுப்பினதை போல உணர்க முடிந்தது. அப்படி சரியானவன் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வாழ வைப்பவர் மாத்திரமல்ல, வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவரால் மட்டுமே முடியும். இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில வருவதெல்லாம் நன்மையாகவே கர்த்தர் மாற பண்ணுவார். ஒன்று செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை எனக்காக வேகமாய் வாசி.
சிறைகளே எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். 17ஆம் தேதி ஆகிய இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில நான் உனக்கு தருவேன். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆமென். வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஒரு மீறி போன ஒரு 15 நிமிஷத்துல பேசிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சண்டே ஸ்கூல்ல இந்த பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் சண்டே ஸ்கூல்ல. இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு ஓடும்படி கர்த்தர் செய்கிறார். பல சபைகளுக்கு ஏறும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசுலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல அவ்வளவு ஆசை. ஆமென். அவ்வளவு தாகம். ஆமென் சொல்லாமா? வசனத்துக்கு நடுங்கிறவனை கர்த்தர் உற்று பார்ப்பார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய, சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை உடைய. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது இந்த வசனத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்குள்ளாய் போட்ட வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம என்ன சொல்லுங்க? ஒரு அல்லேலூயா. எனக்கு ஒரு வரம் இருக்குது. எனக்கு ஒரு வரம் இருக்குது. அம்மா, எனக்கு ஒரு வரம் இருக்குதும்மா. ஒரு வரம் இருக்குதும்மா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரம் நீங்கள் என்ஜாய் பண்ண படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஆமென் சொல்லாமா? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்கறதுல வேற உலகத்துல யாரையும் அடிச்சுக்க முடியாது. ஆமென். நேத்தைக்கு போய் உக்காந்தா ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. ஆமென். அது நடந்திருக்காது. அடுத்த நாள் ஜெபத்துல போய் உக்காந்தா அதை முழுங்குற மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க எங்களுக்கு அது நல்லா புரியும். ஆமென் சொல்லாமா? உன்னை வச்சுதான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன்னு உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. ஆமென். உங்கள்கிட்ட சொன்னாரா? ஆமா. இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, எங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. ஆமென் சொல்லாமா? ஆண்டவருக்கு இதே வேலை தான். ஆமென். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாரு. ஆமென். உன்னை வச்சுதான் செய்வேன், உன்னை வச்சுதான் முடிப்பேன், உன்னை வச்சுதான் நடக்குமா? சொன்னா நடக்குமா? அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வரும்போது என் மனைவி சொன்னாப்பா, அமெரிக்காவில் வந்து கண்டதும் கடியும் தின்னு உடம்பு பெருத்து போயிடுச்சு உனக்கு. அதனால் இந்தியா போன முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கிரியாட்டின் லெவலில் போய் செக் பண்ணு. ஆமாம். இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்ணுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணுன்னா சரி அவள் சந்தோஷப்பட்டுட்டுமேனு செக் பண்ண கொடுத்தேன். எனக்கு ஒன்று தெரியும், ரிசல்ட் எனக்கு முதல்லே தெரியும். ஆமென் சொல்லாமா? ஏன்னா என் சத்திய வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். என்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே என் சுகம், என்னுடைய பலன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் அன்றோடு கூட முடியறதில்லை, அது கடைசி வரைக்கும். ஆமென். இந்த உலகத்தில் நான் கண்ணு மூடுகிற வரைக்கும் எனக்கு ஒன்று தெரியும், என் கிட்னிக்கு ஒரு டேமேஜும் இல்லை. ஹலோ, நடிகர் சத்யராஜ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? பெரிய சபை தான். நடிகர் சத்யராஜ் தெரியுமில்ல? அவங்க சிஸ்டருடைய ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த ஹாஸ்பிட்டலில் 2009 வருஷம் திடீர்னு எனக்கு ஒரு பலவீனம், டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுயநலவு இல்லாமல் படுத்திருக்கிறேன். முதல்ல எனக்கு செக் எதுவுமே பண்ணாங்க, கிட்னி. ஆமென் சொல்லாமா? சில நேரத்தில் பிசாசு நம்ம எதில் பயப்படுறோமோ அதிலே தான் தொட்டுட்டு இருப்பான். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த. அப்ப பயம் வர்றது யார் தான்? யாருனால வருது பயம்? சபைக்கு வந்தா தூக்கம் வருதுன்னா யாருனால வருது? 1-2 தூங்குது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. தூங்குறவங்க எந்திரிச்சிருவாங்க. சத்தமா சொல்லுங்க. இனி நீ தூங்கி பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செக் பண்ணி ரிசல்ட் வருது. என்னன்னு தெரியல, உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்குமே கொஞ்சம் வயசாயிருச்சு. ஆனா இந்த மனுஷனுடைய கிட்னி மாத்திரம் ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. உங்களுக்கு போய் சொன்னேன் பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அது நாளுக்கு நாள் என்ன தெரியுமா ஆகும்? வயசானாலும் முதிர் வயதிலையும் கனி கொடுப்ப. ஹல்லேலூயா. முடிக்கு வேணா கொஞ்சம் 2-3 வெள்ளையா இருக்கும். ஆமென். காத்ரேஜ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயம் இல்லை. ஹலோ, ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் நம்ம அப்புனாலும் இந்த முகத்துக்கு பாருங்க, லாக்டோ கலாமின், அந்த கலாமின், ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அது தீர்ந்தது தான் மிச்சம். நம்ம ஏதாவது மாறிக்கிறோமா? மாறிக்க மாட்டோம். ஆமாம். போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இங்கே காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா முகம் நிறைய மஞ்சள், தலை நிறைய மல்லிகை நடந்து வருது. நான் பார்த்தேன், அந்த அம்மாவுக்கு மூக்கில் 2 பஞ்சை மட்டும் சொருகிட்டோம்னா. என்னென்னமோ மேக்கப் பண்றோம், ஆனாலும் அது அப்படிதான் இருக்குது. ஆமாம். ஆனா தேவ பிரசன்னத்துல மாத்திரம் நல்லா ஆராதிச்சு பாருங்க, நல்லா துதிச்சு பாருங்க, உங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் டெய்லி என் பைபிளுக்கு ஒரு முத்தம் போட்டுருவேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது. என்ன தெரியுமா வார்த்தை? கருப்பா இருந்தாலும் என்ன விவரம்? என்ன சொல்லுது பைபிள்? கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்குது. அதனால டெய்லி இந்த பைபிளுக்கு ஒரு முத்தா. ஆமென் சொல்லுங்களேன். அழகு வருமா? தேவ சமூகத்துல மாத்திரம் நீங்க என்ஜாய் பண்ண படிங்க உங்க முகத்துல. ஆமென், ஆமென். இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு கீழே இறங்குனீங்கன்னா ஒரு நடையே வித்தியாசமாயிரணும். ஆமென். என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமா. ஹலோ. ஏன்னா பைபிள் சொல்லுது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். ஆமென். இப்ப சொல்லுங்க, கொம்பு முளைச்சிருக்குதா? தம்பில கொம்பு முளைச்சிருக்குதா? ஆமென். நடையில வித்தியாசம் இருக்கணும். ஆமென். என்னத்த சாமி கும்பிட்டு என்னத்த கிடைச்சிச்சு, இந்த புலம்பல நிப்பாட்டு. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க இருக்கும்போது நம்பிக்கை பெருகணும். நம்பிக்கை உடைய சிறைகள். ஆமென் சொல்லலாமா? எப்ப தெரியுமா ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வரணும்? நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்பொழுது, நிந்தை வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது. ஹல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி உண்டு. ரொம்ப பிடிச்ச பகுதி, ஸ்தேவானை கொல்றதுக்கு யாருடைய ரிப்ளை வேணும்? பவுலுடைய பதில் வேணும். அப்படிப்பட்ட பார்வையில் இருந்தவன் தான் ஸ்தேவான். அந்த ஸ்தேவானை எப்படி கொண்டாங்க? ஹலோ, எப்படி கொண்டாங்களா? கல்லெறிஞ்சு கொன்னாங்க. ஆமென், ஆமென். அவன் such a influence person. யாரு? ஸ்டீஃபன். ரொம்ப அவன் வார்த்தைக்கு ஒரு ஆள் எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவு பேசுவான். ஆமென் சொல்லாமா? ஊழியக்காரனாவே பேசுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பேசுவோம். எங்களுக்கு வாய் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமென் சொல்லாமா? ஒரு நேரம் திட்டுவோம், ஒரு நேரம் கொஞ்சுவோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸ்டர் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திட்டாரா இல்லையா? திட்டலன்னா அவர் மேல ஏதோ டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லாமா? நல்லா குத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பாஸ்டர் நீங்களும் வந்து எங்களை குத்துறீங்களே, நீங்களும் எங்களை போட்டு சவுக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. அப்படிதான் பேசுவோம். ஆமென். உங்களை குத்தி உங்களை சரிப்படுத்தி திரும்ப வேண்டிய இடத்துக்கு திருப்பி விட்டா ஆசீர்வாதம் வராம இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இந்த ஸ்தேவானை
கல்லெறிந்து அடிக்கப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். ஆமென். பார்க்க வேண்டியவரை எப்ப பார்த்தான் தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்படுகிற தருவாயில, எல்லாரும் இனி இவனை முடித்து கட்ட வேண்டும் என்கிற அந்த நிலைமையில இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தான். நம்ம எப்ப நிறைவன் தெரியுமா? ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்ட 3வது அடிய அந்த அவரு ஸ்பீடா அடிச்சாருன்னா நமக்கு என்ன இறங்கும்? ஃப்ராடு பசங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆராதிக்கணும்? காலையில் எழுந்து ஹல்லேலூயா, அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டு இருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எரிந்து கொண்டு. Thank you, Holy Spirit of God. எப்போதுமே எரிந்து கொண்டு இருப்பேன். குனிந்து தூக்கினீரே, பெரியவனா நீரே. Glory, hallelujah. பெரியவனா நீரே, குனிந்து தூக்கினீரே. பெரியவனா நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்க வரும் பொழுது, போராட்ட வரும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு. ஆமென். எங்க திரும்பணும்? எங்க? எந்த நிலைமையில? சிறை என்கிற அனுபவம். ஆமென். வாழ்க்கையில வருகிற போராட்டம். ஆமென். நேரம் இல்லை, அதனால வேக வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன். வேதத்துல ஒரு அழகான ஒரு 3 புருஷர்களை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். எங்க? யார் அவங்க பேரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நீங்க தானியேல் புத்தகத்தை போய் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன். இவங்களை எல்லாம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? சிறைபிடித்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆமென் சொல்லாமா? எங்கிருந்து கொண்டு வராங்க? எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எங்க கொண்டு வந்தாங்க? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்ப நீங்க பைபிள் படிச்சே ஆகணும். வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. முற்றுகையிட்டு அப்போ இங்க இந்த நேபுகாத் நேச்சாரு 3 புருஷர்களை எங்க சிறைபிடித்து கொண்டு வந்துட்டான்? பாபிலோனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த பாபிலோனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்திருக்கிறாங்க? யூதயாவில் இருந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ தந்திரமா இந்த 3 புருஷர்களை நல்லா கவனியுங்க, சிறைப்பிடித்து எங்க கொண்டு வந்துட்டான்? ஏசப்பாட்ட கொண்டு வந்துட்டானா?
பாபிலோனுக்கு கொண்டு வந்துச்சான். ஆமீன் சொல்லாமா? இப்ப நான் அமெரிக்கால இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறேன்? இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த 3 புருஷர்கள் யூதேயா என்கிறதான இடத்துல இருந்து எங்க வந்துட்டாங்க? இப்ப முதல்ல இவங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தா, சாத்ராக்குன்னு அட்ரஸ் எழுதி இந்த ஸ்ட்ரீட்டு யூதேயான்னு போட்டா லெட்டர் எங்க போயிடும்? அங்க. இப்ப லெட்டர் எங்க போடணும்? அட உன விளங்குற மாதிரி பேசுங்க. நான் அமெரிக்காவில் இருந்தால் லெட்டர் எங்கே போடணும்? நான் கோபமாக வரும் எனக்கு. ஆமென், அல்லேலூயா. அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவில் லெட்டர் போட்டால் அங்கே வரும். ஆமென் சொல்லாமா? இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டா லெட்டர் எங்கே போடணும்? நான் அங்கே தானே இருக்கிறேன்னு சொல்லி அங்கே போடக்கூடாது, இங்கே தான் போடணும். ஆமென் சொல்லாமா? முதல்ல இந்த 3 புருஷர்களுக்கும் லெட்டர் எங்கே போட்டாங்க? யூதேயாவுக்கு போட்டிருப்பாங்க. ஆமென் சொல்லாமா? இப்ப இவங்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க லெட்டர் போடணும்? அப்ப முதல்ல சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல இவங்களுக்கு என்ன மாறுது? அட்ரஸ் மாறுது. அல்லேலூயா. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், உன்னை சிறைபிடிக்கிற காலம் வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், கடனா இருக்கலாம். அந்த நாட்களிலே உன்னை எடுக்க வைக்கிற தீர்மானத்தை சரியா எடுக்க விடாதபடிக்கு அவன் முதல்ல மாத்துறத எதைய அட்ரஸ மாத்துவான். பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். என்ன பாஸ்டர் அட்ரஸ் மாற்றுமா? எங்கள் வீட்டு அட்ரஸையும் நாங்கள் மாற்றலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் எந்த சபைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாத நான் தான் மறந்துடுதுன்னு அப்பப்போ பார்த்துக்கிறேன், நீங்களும் அங்கேயே பார்க்குறீங்க. ஆசீர்வாத வந்துட்டு இருக்கிறோம், அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. ஆமென். இப்போ லெட்டர் போட்டால் ஆண்டவர் எங்கே தான் போடுவார்? என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு நீயும் இந்த சபையிலிருந்து கூப்பிட்ட. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நினைச்சிருக்காரு இந்த பிள்ளை இந்த நபரு இந்த இடத்துல இருந்தா என்ன கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சா. ஆமென். அப்ப அவ அட்ரஸ் எங்கதான் இருக்குது? ஏதேன் சபையில இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்ன்றது யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியும். சில ஆளுக்கெல்லாம் பிசாசுனால பிரச்சனையே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சில ஆளுனால பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது சபையில தூங்கும், சபையில நாய் அடிக்கும், சபையில கவனிக்காது. அதுக்கு பிசாசுக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை என்னைக்குனா நமக்கு சொந்தம். அல்லேலூயா. அதனால அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். யாரை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான்? நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வர்றவங்க, ஆலயத்துக்கு நிற்கிறவங்க, கொடுக்கிறவங்க, நிற்கிறவங்க, போராடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்களுடைய அட்ரஸை மாத்துறதுக்குன்னே பிசாசு பல திட்டங்களை செய்வான். ஆமென். அதுவும் எப்ப தெரியுமா காதுல வந்து ஓதுவான்? உனக்கு பிரச்சனை இருக்கும்போது, உனக்கு போராட்டம் இருக்கும்போது உன் காதுல வந்து சொல்லுவான், ஆட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்னத்தான் சாதிச்ச? இந்த ஒரு வாரம் அது என்னமோ காது குத்து வச்சுக்கிறாங்களாமா. என்ன வச்சுக்கிறாங்களாம்? காது குத்துறான். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. காது குத்து வச்சுக்கிறான். அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சு எங்க போயிடலாம்? கறி விருந்துக்கு போயிடலாம். ஆமென். அட்ரஸ் மாறும். ஹலோ, நாங்க ஜெபம் பண்ணுவோம். என் சபையில் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்படி சபைக்கு வராம கறி விருந்துக்கு போயிட்டு வர்ற ஆளை ஒரு 3 நாளைக்கு போக்கும் வரத்துமா நடத்துங்க ஆண்டவரே. பக்கெட்டு கையெழுமா போயிட்டு வரட்டும். ஆமென் சொல்லாமா? உன் அட்ரஸை மாத்திரதான் பிசாசுடைய திட்டம். அல்லேலூயா. ஏன்னா நீ சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற. ஆனா சத்திய வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்பு. அல்லேலூயா. முதல்ல என்ன மாறுச்சு? அட்ரஸ். அடுத்த வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க.
4வது வசனத்தை வாசிங்க. அந்த 3 புருஷர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் முதல்ல அட்ரஸ் மாறுது சார். சிறைபிடிக்கப்பட்ட காலத்துல முதல்ல என்ன மாறுது? இந்த சபைக்கு வேண்டாம், போக வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம், அங்க சுத்தலாம், 8 மணிக்கு ஜெபத்துல உட்காராத, சீரியல் பாரு. ஹலோ, ஆமென். இப்ப என்னென்ன சீரியல் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு தெரியல. முதல்ல சித்தி அப்படின்னு ஒன்று ஓடுனுச்சு தெரியுமா? ரொம்ப வீட்டுக்கு சித்தி வந்துட்டாங்க தெரியுமா? இந்த அம்மா சித்தி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சாரு சித்தியை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கே கூட்டி வந்துட்டார். அப்படி கெட்டு போன குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. அப்புறம் முதல்லலாம் ஒன்று வந்துச்சு, மெட்டி ஒளி. என்ன ஒளி? இந்த அம்மாவுக்கு மெட்டி கலண்டதே தெரியாது. ஆமென். அட்ரஸ் மாத்துவான், ஜெப நேரத்தை திருடுவான், உன் போராட்டத்தையே உன் முன்னாடி நிறுத்துவான். ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? இன்றைக்கு இல்லாவிட்டால் என் தேவன் ஒரு நாள் என் வியாதிகளை, என் காரியங்களை மாற்றுவார், மாற்றுவார். நம்பிக்கையுடைய சிறை. ஆமென். நான் தேவனை பத்தி சொன்ன தெரியுமா? அடிக்கப்படுகிற நேரத்தில், கல்லெறிந்தப்படுகிற நேரத்தில் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். அவன் எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ இதோ பிதாவானுடைய வலது பரிசத்தில் தேவகுமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று எழுதுகிறான். ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒரு மனுஷன் சிறைப்படுகிற நேரத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்தார். பரலோகம் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மரணத்தை வரவேற்பதில்லை. வேதம், சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து நின்று அந்த ஸ்தேவானை பரலோகமே வரவேற்றது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக, சபைக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு, பரலோகம் உனக்காக வைராக்கியம் பாராட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்தில் வேலை செஞ்சு பாரு, பரலோகம் உனக்காக, உன் குடும்பத்துக்காக வேலை செய்யும். ஆமென். முதல்ல என்ன மாறுனுச்சு? அட்ரஸ். 2வது லாங்குவேஜ். முதல்ல இவன் யூதயா தேசத்தில் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற பாஷையை பேசிட்டு இருந்திருப்பான். இப்ப சிறைபிடிக்கப்பட்டு வந்தாச்சு. இப்ப என்ன மாறுது? கல்தேயருடைய லாங்குவேஜ கற்றுக் கொடுக்கும்படி பிரதானியுடைய தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்களாம். ஆமென். அந்த கல்தேயருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, அந்நிய நாமங்களை அதிகமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் படித்து முடித்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் முடித்து சென்னைக்கு வேலைக்கு போனேன். கதை சொல்கிறவங்க நல்லா பிடிக்கும் தானே? கதை சொன்னால் நல்லா கேட்போம். ஆமாம். வேலைக்கு போனேன், நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல சம்பாத்தியம். சின்ன வயசில் ஆண்டு நல்ல உயர்வை கொடுத்துருந்தாரு. ஆயுத பூஜை வந்துச்சு, தொட்டு கும்பிட சொன்னாங்க. எனக்கு தொட்டு கும்பிடக்கு பிடிக்கல. அதனால் சொன்னேன், சார் நான் தொட்டு கும்பிட மாட்டேன், மற்றவங்களாம் தொட்டு கும்பிட்றாங்க, நின்று வேணால் பார்க்குறேன். அப்போ அந்த ஓனர் சொன்னார், அப்படின்னா நீங்கள், நம்ம எல்லா மதத்தையும் நேசிக்கிறோம். ஆமென். எந்த மதத்தையும் வெறுக்கிறது கிடையாது, ஆனால் இயேசுவுக்காக உயிரை கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிப்போம், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் உயிர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம் தெரியுமா? நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாஸ் சொல்லியிருப்பார், இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரு, உங்களுக்காக ரத்தமே சொன்னாரா? சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து என்னமே சொல்கிறாங்க, இப்போது நீ இயேசுவுக்காக உயிரையே எப்படி சொன்னாங்க? வெளியிருக்கும்போது இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்து போட்டு கதை அடைச்சி போட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? நீ இயேசுவுக்காக. இதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அவர் உங்களை பயில் காட்டி உள்ள கூப்பிடுவாராம். ஆமென். அப்படி சொன்னா தான் நீ உள்ள வருவேன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
இந்த பல்லடத்துல எத்தனையோ பேர் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள வராம இருக்கும்போது நீ மட்டும் உள்ள வந்திருக்கிறியே, ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு திட்டம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட படிச்சவன்ல ஒருத்தன் கூட இன்னைக்கு ஊழியக்காரனா இல்ல, வசதியா தான் இருக்கிறான். இதே பல்லடத்துல இருக்கிறான், இதே பல்லடத்துல இருக்கிறான். நான் போன வாரம் இவங்க சபையில் பேசிட்டு வரும்போது பல்லடத்தில் அவரை மீட் பண்ணேன். என்னன்னு மீட் பண்ணா, இந்த பல்லடத்துக்கே பில்டிங் கான்ட்ராக்ட் அவரு தானாமா, என் கூட படித்தவன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஆரியாஸ் ஹோட்டலா, அந்த ஹோட்டலில் உட்காந்து காஃபி குடிக்கும் போது நான் கேட்டேன், இவ்வளவு சம்பாதிக்கிறியே, என் முன்னாடி குப்பு குப்பு குப்புன்னு விட்றான். புகை வண்டி போயிட்டே இருக்குது, நான் ட்ரெயின்லேயே வரல, ஆனால் ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது. அவன் என்கிட்ட கேட்குற, நீ இழுப்பியா? நான் சொன்னேன், இழுத்துருக்கிறேன். அந்த புகை உள்ளே இருக்குது, அது உள்ளே இருக்குது. ஆமென். அது கொளுத்தி விட்டா பக்கத்தில் இருக்கிறவனை பத்திக்கிட்டு எரிய செய்யும். ஹல்லேலூயா. உன்கிட்ட நிம்மதி இருக்காடான்னு. நிம்மதி இருக்குடா, எனக்கு நிம்மதி இருக்கு, உனக்கு நிம்மதி இருக்கா? அப்படின்னா என்ன? அப்படின்னா டேய், உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா? டேய், பல்லடத்தில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுலையும் மைதா மாவு போட்டான், கோதுமை மாவு போட்டான், அந்த மாவு போட்டான், இந்த மாவு போட்டான். நீ சொல்கிற ஆத்துமாவை ஒருத்தனை இது வரைக்கும் போடல. நாளைக்கு ரேஷன் கடையில் போய் கேட்பேன். அவ்வளவு அறிவு. ஆமென். அவன் சொல்கிறான், எல்லாம் சம்பாதிச்சேன், குடிச்சேன், அழிச்சேன், நிம்மதியே இல்லைடா. எதுக்குடா குடிக்கிற? நிம்மதிக்காக. ஆமென். நிம்மதிக்காக குடிக்கிறானா? ஆமென் சொல்லாமா? நான் சொன்னேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு தான் பேர், ஆனால் நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன். கர்த்தரை நல்லா வச்சுக்கிறாரு. பிச்சைக்காரன் என்னையே நல்லா வச்சுக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளையாக மட்டும் மாறிட்டோம்னா இன்னும் மேன்மையாக வைப்பார். அப்போ நான் சொன்னேன், எப்படி திரும்ப வச்சுக்கிறாரு? இந்த கோயம்புத்தூரில் மாருதி 800 ஒரு வண்டி இருக்குது நம்ம ஊரில், தெரியுமா? அந்த மாருதி 800க்கு 4வது ஓனர் நான் வாங்கின காருக்கு 4வது ஓனர். அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே ஸ்டார்ட் ஆகிக்கும். அதுக்கு அப்படி ஒரு வல்லமை. என்ன தான் பெட்ரோல் ஊற்றினாலும் அது போகவே போகாது. நான் ஸ்டார்ட் பண்ணாத நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆகிக்கும். நான் போகக்கூடாத இடத்துக்கு அது போக ஆரம்பிச்சுக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிக்கும். அப்படிப்பட்ட காரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நிலைமைகளையும் என்கிட்ட சொல்லுவாங்க ஊழியத்தில், என்ன பாஸ்டர் அட்வொகேட்டுன்றீங்க, அங்கேன்றீங்க, இங்கேன்றீங்க, இப்படிலாம் சத்தம் நம்ம காதில் கேட்கும். ஆமென் சொல்லாமா? நான் அவங்ககிட்ட கேட்டேன்டே, BMW எத்தனை பேரை ஏறுவீங்கன்னு. 4 பேர் ஏறுவோன்னா. மாருதி 800 4 பேர் இல்லை, 6 பேர் கூட ஏறிக்குவோம். முன்னாடி ஏற்ற வண்டி வேணாலும் ஏற்றி, பின்னாடி சீட்டு, டயரு எல்லா இடத்துலையும் முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுனால விட்டுருக்குறோம். அவ்வளோ பேரை ஏற்றிட்டு போவோம். ஆமென் சொல்லாமா? நம்ம மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லாமா? அப்படி இருந்தால் நம்ம பாஷை மாறாது. ஆமென் சொல்லாமா? யோபுடைய வாழ்க்கையில வார்த்தை மாறவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தை மாறக்கூடாது. அப்படி இருந்தா, வார்த்தை மாறாம இருந்தா, நம்ம வார்த்தையில கர்த்தரை துதிக்கிற துதி எப்போது இருந்தா, இன்னைக்கு அமெரிக்காவில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன், 40 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிக்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது 8000 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. எனக்கும் வீட்டு ஓனருக்கும் ரிங்கா ரோசஸாக விளாண்டுட்டு இருப்போம். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நானும் என் வீட்டு ஓனரும். அவர் இப்படி வரும்போது நான் இப்படி ஓடுவேன், அவர் இப்படி வரும்போது ரிங்கா ரோஸ். என் பிள்ளை சொல்லுவேன், என்னப்பா ஓனர் வந்தால் மட்டும் நீங்கள் ரிங்கா நீங்கள் ஒரு ரோஸா விளாண்டுட்டு இருக்கிறீங்கன்னுவா. கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன், இன்றைக்கி அமெரிக்காவில் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கும்படி கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம வார்த்தை லாங்குவேஜ் மாறவே கூடாது. கர்த்தரை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வெளியே போகும்போது ஒரு சிரித்த முகத்தோடு கூட போங்க. ஆமென் சொல்லாமா? ஜனங்களுக்கு புரியக்கூடாது. ஆமென். கிறுக்கு பிடிக்கணும். என்னடா இவன் நம்ம கடங்காரன் உனக்காக ஜெபம் பண்ணும். ஆமென் சொல்லாமா? கடன் கொடுத்தவன் இதுவரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ணியிருப்பான். இன்னைக்கு நீ கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருந்து போரு. ஆமென் சொல்லாமா? இப்படித்தான் பாஸ்டர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோம். ஆமென். கடனை வாங்க சொல்றீங்களே பாஸ்டர். ஆமென். நம்ம அது ரைமிங்கா சொல்ல தெரியுமா? கடனை உடனே எப்படி வாங்கணுமா? அது லேட் பண்ணிடாத, இன்னைக்கே வாங்கு. கடனை உடனே வாங்கிரு. லேட் பண்ணா கூட கொடுக்க மாட்டான்.
ஆமென் சொல்லாமா? கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. இதுவரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர் சர்வத்தையும் உருவாக்குனவர். ஹல்லேலூயா. நான் இனி கடன் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. இதுக்கு மேல கடன்காரன் உன் வீட்டுக்கு வர மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவன் டெய்லி உனக்கா ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் ஒழுங்கா வட்டி தந்துட்டோம். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. வார்த்தையை மாத்துறது பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. இங்க வந்து அன்னி பாச ரப ரப ஷப லப ரப லப எல்லாம் சரிதான். கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அம்மா, அது இந்த பொம்பளைங்களுக்கு இருக்குது வாய். நம்ம மட்டும் என்னவா? ஒரு அலையிலே சொல்லுங்க, உன் வாயை எல்லாம் காவலோடு என்ன செஞ்சுக்கோ, காட்டிக்கோ. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எப்பயும் கர்த்தரை துதிக்கிற துதியிலேயே இரு. என் ஆண்டவர் என்னை வாளாய் வைக்காதபடிக்கு தலையாய் உயர்த்துவார். நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வர வர விருத்தியாவேன் என்கிற விசுவாச வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்திலிருந்து சொல்லிப்பார். சொல்லிப்பார். முதல்ல விலாசமா இருந்துச்சு, ரெண்டாவது லாங்குவேஜ் மாறிச்சு, மூணாவது என்ன மாறுது? வாங்க வாசிங்க வேகமா. எட்டாவது வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்துல தீர்மானம் பண்ணா. முதல்ல என்ன மாறுனுச்சு? கேட்ட தூக்குதலை கேட்ட கூட சொல்லணும். சிறையிருப்பின் காலத்துல சாத்ராக்கு மேஷாக்கு யாபேத்நேகோக்கு என்ன மாறுனுச்சு? ரெண்டாவது, மூணாவது உணவு பழக்கம். ஆமென் சொல்லுங்களேன். உணவு பழக்கம். அமெரிக்கால கண்ட சாப்பாடு கிடைக்கும். என்ன பார்த்தாலே தெரியுதோ? ஹல்லேலூயா. எல்லா சோறும் கிடைக்கும். இது இல்லாம சோறே இல்லை. ஆமென். எங்களுக்கும் அங்க குளிர் அடிக்கும். குளிர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்று ஊத்திக்குவான். அதான் அந்த நாட்டுடைய பழக்கம். ஆனா தேவ வார்த்தையை பெற்றுட்டு போன நாங்க, தேவன் சொல்லி போன நாங்க இருதயத்தில் தீர்மானம் எடுத்தோம், என்ன வந்தாலும் இந்த உணவு பழக்கத்துக்கு என்னை அடிமைப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ரெண்டாவது மகள் 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. அமெரிக்காவில் 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். இப்போ பேருக்காக புகழ்ச்சிக்காக எங்களை பிரபலப்படுத்தினதுக்காக அல்ல. 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. காலையில் 3 மணி நேரம் ஜெபம். நெடும் முழங்கால தான் ஜெபிப்பா. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே காஃபி ஏதாவது குடிச்சிட்டு நெடும் முழங்கால்னு தான் பைபிளை படிப்பா 3 மணி நேரம். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. ஏன் என் பிள்ளைகிட்ட கேட்பேன், ஏமா அவருடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்ப்பேன், காப்பு காய்ச்சிருக்கும், ஏமா ஏன் இப்படி ஜெபிக்கிற? அப்பா, அமெரிக்கால எல்லா வசதியும் இருக்குது, ஆனா என் கூட படிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்யறது என்னால பார்க்க முடியலான்னு நான் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை நாள் அமெரிக்காவில் இருக்க போறோன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செஞ்சிடணும். 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் மகள் ஜெபிக்க, ஊழியக்காரன் என்னாலேயே ஜெபிக்க முடியல. ஏன்னா அவள் ஸ்கூல்ல பார்க்குற காரியம் அருவருப்பு, பாவம், ஸ்கூல் கிளாஸ்லேயும் அசிங்கம். இதை பார்த்து அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கல, பரிசுத்தத்துக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 31:4 சொல்லுகிறது, கர்த்தரே உன்னுடைய அரண். வாசிங்க வேகமா, வேகமா, வேகமா. சங்கீதம் 31:4 நினைக்கிறேன், வாசிங்க. விடும் தேவரீரே எனக்கு அரண். நமக்கு அரண் யாரு?
தேவன் தான். ஆமென் சொல்லாமா? உனக்கு மறைவா வியாதி இருக்கலாம், உனக்கு மறைவா மனுஷர்கள் 1000 காரியங்களை செய்யலாம், உனக்கு மறைவாய் திட்டம் பண்ணலாம். நான் சொல்றேன், திரும்ப வேண்டிய அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்படி திரும்ப முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு உன்னுடைய விலாசத்தை மாத்துவான், உன்னுடைய லாங்குவேஜை மாத்துவான், உன்னுடைய உணவு பழக்கத்தை மாத்துவான். ஆமென். 4வது என்னத்தை மாத்தினா? இவங்க 3 பேருக்கும் பேரை மாத்திட்டான். சாத்ராக், மேஷ், ஆபேத்நேகோன்னு சொல்லி பேரை மாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இதுவரைக்கும் இந்த 3 புருஷனை விட்டுட்டாங்க சிறைபிடிக்கப்பட்ட காலத்தில். ஆனா கடைசியா ஒன்று மாத்த வரும்போது புரிஞ்சுக்கிட்டான். எதிரிமை மாத்த வந்தாங்க? பொச்சலையை வச்சு ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே நம்மால் என்ன ஆயிட்டான்? முழிச்சுக்கிட்டான். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? பிசாசுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் அவன் வைக்க வேண்டிய ஆப் எதிர்தேமா வைப்பான். எதில் வைப்பான் தெரியுமா? கர்த்தரை தேட விடாம அளவுக்கு பண்ணி விட்டுருவான். அந்த தேட விடாததுக்கு பேர் தான் இந்த போனில். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, இந்த போனில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. பிசாசு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. வாட்ஸ் சொல்லுங்க. எல்லா பிளே ஸ்டோர்ல இருந்து இறக்குறதுக்கு என்ன தான் பேரு? ஆப்பு சார். ஹலோ, விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. உன் நேரத்தை எது அதிகமா இன்னைக்கு திருடிட்டு இருக்கு தெரியுமா? போன். காலையில் எந்திரிச்சா போனு. வைஃப் இல்லாம கூட இருந்தா வைஃபை இல்லாம இருக்கிறது இல்லை. தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிரும். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார் நம்பிக்கை இருக்குதா? உன் வியாதியை மாற்றுவார் நம்பிக்கை இருக்குதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மாறும் நம்பிக்கை இருக்குதா? அப்படி நம்பிக்கை இருந்தா உன் சிறை இருப்பான காலத்திலையும் நீ திரும்ப வேண்டிய, வர வேண்டிய, உட்கார வேண்டிய தேவ சமூகத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து பாரு. பாரு, எதை மாற்றினாலும் உன் ஆராதனை பழக்கத்தை மாற்ற மட்டும் விடக்கூடாது. ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சாய்வார். ஒரு நாள் சாய்வார். என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் சாயல, ஆனாலும் கர்த்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது, என்னுடைய அட்ரஸும் மாத்துறதுக்கு ஏகப்பட்ட காரியம் நடந்துச்சு. பேரை மாத்துறதுக்கு, என் பேரை வாஷ் அவுட் பண்றதுக்கு எவ்வளவோ பிசாசு திட்டம் பண்ணினா. நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலேயே போகும். ஆமென். உருவாக்கப்படும். வேதமே அப்படித்தான் சொல்லுது. உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது சார். வாய்க்காது. தேவ ஜனத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் அது வாய்க்காது. ஜெயம் உங்க பக்கம்தான். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரனுக்கு திரும்புங்க. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் 1000 நன்றி. பலத்தாலல்ல, சத்துவத்தாலல்ல, உம்தயே அல்லையோ என்னை நடத்தியது. நன்றி இயேசுவே, உம்தயே அல்லையோ என்னை நடத்தியது. பலத்தாலல்ல, சத்துவத்தாலல்ல, உம்தயே அல்லையோ என்னை நடத்துகிறது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய மனுஷனாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா இருக்குதா, வியாதியா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, இந்த ஆராதனை வேளையில ஐயா பிரதர் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறதை போல எங்கேயும் நகர முடியாதபடிக்கு ஒருவேளை கடனில் சிக்கியிருக்கலாம், வியாதியில சிக்கியிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சிறையில நீங்க மாட்டியிருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், திரும்ப வேண்டிய இடத்திற்கு, வர வேண்டிய இடத்துக்கு, ஆண்டவரே உங்களை தவிர வேற எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை அப்படியே தரேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எவ்ரிஒன் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாருடைய கண்களை மூடப்படட்டும், எல்லாருடைய கண்களை மூடப்படட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே ஐயா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுது, நான் திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பினா, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தா என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை மாறும். என் அட்ரஸை மாத்துறதுக்கு, என் பேச்சை மாத்துறதுக்கு, என்னுடைய காரியங்களை மாற்றுவதற்கு, என்னுடைய சாப்பாட்டு பழக்கத்தை மாற்றுவதற்கு, சின்ன சின்ன காரியத்தை, நான் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் ஒன்று நடக்கும், நான் ஆராதிக்கவே முடியாத அளவுக்கு சத்துரு எழும்பிடும். அதனால நான் முதலையே சுதாரிச்சு இனி உம்மிடத்துல திரும்புவேன், உம்மிடத்துல திரும்புவேன். எல்லாரும் கண்களை மூடு, 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். யாரும் சத்தம் போடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டிய காரியங்களுக்கு, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு, திரும்ப வேண்டிய காரியத்துக்கு நான் சரியா திரும்பாம போயிட்டேன். ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற நேரம் இது, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. யாரையும் நான் கம்பல் பண்றது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. இனி ஜெப நேரத்துக்கு திரும்புவேன், வேதத்தை ஒழுங்கா வாசிப்பேன், அதிகாலையில் நான் தேடுவேன், சபைக்கு வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துடுவேன், அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையா இருப்பேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்களோட வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா.